Praise God. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலையில் கர்த்தரை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சூழ்நிலைகள் முழுவதும் நமக்கு எதிராக இருந்தாலும் நமக்கு அனுகூலமாக இருக்கிற கர்த்தரை ஆராதிப்பதற்காய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய நல்ல சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். அந்தி சந்தி மத்தியானத்தில் நோக்கி நாங்கள் முறையிடுவோம் என்று பக்தன் சொல்ல வார்த்தைக்கிணங்க இன்றைக்கு இந்த மாலையிலே தந்த இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே மாறாதவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆராதனை விதங்கள் அது மனிதனால் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்த முறைமைகள் அது மாற்றப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உமக்கு இந்த மாலையிலே தருகிறோம். நீர் அதை ஏற்றுக்கொள்வீர் என்று உம்முடைய வேதத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் ஆராதனை ஒரு தூபம் போல ஒரு பலியாக உமக்கு முன்பாக வருவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வந்தமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டிய தம்முடைய ஜனத்தை கொண்டு வாரும். ஆண்டவரே, நாளைக்கு எங்களுக்கு நிச்சயம் இல்லை, ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வீராக. எங்கள் ஆராதனைகள், துதிகள், ஜெபங்கள், செய்திகள், சாட்சிகள், சங்கீத பகுதிகள் எல்லாவற்றோடும் எங்களோடு நீர் இடைபடுவீராக. இன்னும் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாட்களை தாருங்க. எங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெய்களை நாங்கள் ஆண்டவரை நிரப்புகிற ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேலே நீங்கள் வைக்கணுமேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நோவாவின் காலத்திலே லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அப்படி அஜாக்கிரதையாக இருந்து விடாமல் இந்த நாட்களில் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு உடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்க என் தகப்பன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொல்லாத சத்ருவின் சகல நுகங்களும் உடைக்கப்பட்டு போவதாக. ஆவியானவர் எங்களுக்காக முற்றிலுமாய் ஜெயம் எடுப்பீராக. எங்களை பூரணமாய் உடைய திருப்பாதத்தில் தருகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்தருளும். சகல துதி கன மகிமையை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைமிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை பொழுதில் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் இப்பொழுது ஒரு பயம் மனுஷன் என்ன செய்திருக்கிறது, ஆட்கொண்டு இருக்கிறது. அதனால் தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் பயந்து நிற்கின்றன. இந்த நாளில் விசேஷமாக கோர்ட்டில் சொன்ன வார்த்தை, இந்திய அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் சொன்ன வார்த்தை, அடுத்த சில வாரங்கள் மிகவும் கொடுமையான நாட்களாக இருக்கும். நாங்கள் ஜனங்களை பயமுறுத்த சொல்லவில்லை, ஆனால் இவைகளை ஜனங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். இதை சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நிலைமைகளின் கொடூரங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆமென், அதன் மத்தியிலையும் தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க, தைரியமாய் ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம், நம்மை அவர்தான் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆகவே ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டேன் என்று தம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 41ஆம் அதிகாரம் அதனுடைய 8 முதல் 10 வரையான வசனங்களை சத்தமாக ஒரு வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 8 முதல் 10 வரையான வசனங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததியே. ஆமென். எஸ், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியினுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை மகிமையான வாக்குத்தத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாலையில் எத்தனை பேர் நம்புகிறீங்க, அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு அவர் சகாயம் பண்ணுவார்? ஆமென். அவருடைய நீதியின் வலக்கரம், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வலக்கரம் எப்படிப்பட்டது? நீதியானது. ஆமென். எந்த மனிதன் அந்த நீதியில் நடக்கிறானோ அவருடைய வலக்கரம் அவனுக்கு சகாயம் பண்ணும். நாம் சேர்ந்து பாடுவோம், அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே
உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவே. சீக்கிரம் வருவே, அழைத்து செல்வை, எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்க தாய் மறந்தாலும் என்னை மறவாதவர். ஆமென். தன்னுடைய உள்ளம் கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் மறப்பதில்லை என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதை செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு நாம் ஆராதிப்போம். ஆமென். அவருடைய கரம் இன்றைக்கு நம்மை நடத்தட்டும், நம்முடைய பயங்களை கர்த்தர் மாற்றட்டும், நம்மை ஆண்டவர் திடப்படுத்துவாராக. அந்த வரிகளை திரும்பவும் பாடுவோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே.
போவதில்லை, மறந்து போவதில்லை. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். கடைசியாக தீயின் நடுவே, தீயின் நடுவே நீ நடந்தாலும் மகனே மகளே, தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். எத்தனை நம்பிக்கை! ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். வழியும் அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நம்முடைய சத்தியம், அவர்தான் எனக்கு ஜீவன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமென். நமக்கு அவர் ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தைரியமாய் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்மை தமலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தலை கூனி நம்ம நடக்க விட மாட்டார். அவர் நம்முடைய தலைகளை உயர்ந்து நிற்க செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஆமென். அவர் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். நாம் இன்றைக்கும் பாடப்போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும், பக்தன் சொல்லுகிறான், படுத்துறங்கி மகிழ்வுடனே நான் ஆமென் விழித்தெழுவேன். காரணம், என் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். அச்சம் எனக்கு இல்லை, பயம் இல்லை. காரணம், வெற்றி தருகிற கர்த்தர் என்னோடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் இதை பார்த்தேன். இந்த இரவை கடப்பேனோ அப்படின்னு சொல்லி அநேகர் அந்த ஒவ்வொரு இரவுக்காக போராடி கொண்டிருக்கிறதான அந்த காரியங்களை பார்க்கும்போது நானும் யோசித்தேன், எத்தனை இரவுகளை நாம் கடந்திருக்கிறோம். ஆனால் ஒரு பக்தன் பரிசுத்தவான் சொல்லுகிறான், சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால நமக்கு தெரியல, ஆமென், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுகத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். அவரால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிப்போம். இப்போ நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை ஆராதனை மாற்றிட்டோம். இனி அதுவும் லாக்டவுனான்னு சொல்ல போகிறா தெரியல. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் முழுமையாய் பூட்டப்படணும் அப்படிங்கிறது இப்பொழுது அடுத்த தீர்மானங்களுக்குள்ள வருகிறதாய் சொல்லுகிறார்கள். அதனால நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நேரங்களை பயன்படுத்துவோம். மற்ற காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நல்லா உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிங்கள். அவருக்கு கனத்தை கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்ப்பெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன,
எதிர்த்தெழுவோர் எத்தனையோ ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனே, தகப்பன் நீ தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. நீர் என்னுடைய கேடகம், கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே. தலை நிமிர எத்தனை பேர் தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர ஓ படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அச்சமில்லையே, கலக்கமில்லையே எனக்கு. தைரியமாக கலக்கமில்லையே, தோல்வி தோல்வி என்றும் எனக்கில்லை. ஆமென். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. ஆமென். கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே. தலை நிமிர ஆமென். எனக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். ஓ ஜீசஸ், செய்தவர் நீரே. தலை நிமிர ஆமென். ஹல்லேலூயா. தலை நிமிர விசுவாசத்தை அறிக்கையிட்டு சொல்லுங்கள். ஆமென். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, எங்க மகிமையும் நீரே. தலை நிமிர கேடகம் நீரே, எங்க தலை நிமிர செய்பவர். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஆமென். தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர. ஆமென். தகப்பனே, ஹல்லேலூயா, செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மொத்தமும் நமக்கு எதிராக மாறுகிற பொழுது, நம்முடைய காரியங்கள் ஒன்றும் நமக்கு முடிவை கொண்டு வராத நேரத்தில் பக்தன் சொல்லுகிறான், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்மளை என்ன செய்யுமா? ஆளுகை செய்யுமா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். நமக்கு அச்சமும் இல்லை. அதுல சொல்றாரு, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவன் அவைகளையே அந்த நேரத்தில் நான் தியானம் செய்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் இப்போ எப்படி நான் ஒழுங்கு செய்யணும்? இன்னும் நான் என்னுடைய வழிகளை எப்படி ரூபகாரப்படுத்த வேண்டும்? அதை யோசித்து கொண்டு தினம் அறிக்கை செய்து கொண்டு நான் ஜெயம் எடுப்பேன். அப்படின்னா விசுவாச அறிக்கை செய்தால்தான் ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். தினம் அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். இப்பொழுது நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஜெயம் எடுப்போம். அந்த கடைசி வரிகளை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை
செய்து ஜெயமெடுப்பே. கேடகம் கேடகம் நீரே எங்க மகிமையும். ஓஹோ தலை நிமிர ஆமென் சொல்லுங்க. கேடகம் நீரே எங்க மகிமையும் நீரே தலை நிமிர. கேடகம் நீரே கேடகம் நீரே எங்க மகிமையும் நீரே தலை நிமிர. வெட்கப்படுத்த மாட்டார் அவர். கேடகம் நீரே எங்க மகிமையும் நீரே தலை நிமிர. ஆமென் தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்கிறவர். தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசுவே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தலை நிமிர ஆமென். வெட்கப்படுத்தாதவர். ஆமென் ரஷகரலனமா. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் அவர் என்னுடைய கேடகமாக இருக்கிறார்? அல்லேலூயா. அவர் என்னை பாதுகாக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னோட பார்த்து சொல்லுகிறார், ஆமென் நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு அப்படியே இருப்பார். விசுவாசத்தில் தொடர்ந்து அறிக்கை செய்யுங்கள். ஆமென். நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமா ஏதோ ஒரு நோக்கத்தை இந்த நாட்களில் அவர் வைத்திருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று அவர் நடத்துவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. நம்முடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் மேல வச்சிட்டோம்னா அவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கன்மலையின் மேல் ஒரு அஸ்திபாரம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய காற்று, எவ்வளவு பெரிய புயல் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை அசைக்க முடியவே முடியாது. காரணம், அந்த வீடு கன்மலையின் மேல் அஸ்திபாரம் பண்ணப்பட்ட வீடு. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா, நான் மணலின் மேல அஸ்திபாரத்தை போடலப்பா, என் வீடை கண்மலையின் மேல கட்டி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலை என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். பஞ்சம் பசியுடனே அவருடைய நாமத்தை எண்ணி சொல்லுங்க. நன்னய நாமச்சுவை எண்ணகத்தில் நினைத்தார், எண்ணகத்தில் நினைத்தா இன்னல் பறந்திடுமே, இன்னல் பறந்திடும். அந்த ஒரு நாமம் போதும் இந்த பாரங்களை மறப்பதற்கு. இந்த ஒரு நாமம் போதும் நம்முடைய பாடுகளை மறப்பதற்கு. ஹல்லேலூயா. இன்னல் லோகம் என்னை எதிர்த்து, லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும், போவென்று சொல்லிடினும். லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லட்டுமே. சோகம் அடைவேனோ, என் சோகம் அடைவேனோ, என் ஏகன் எனக்கு இருக்கும்படி. ஏகன் எனக்கு, அவர் ஒருத்தரையா கூட இருந்தா போதும், அவர் ஒருவர் என்னோடு கூட இருந்தால் போதும். எல்லா பாரங்களை மறந்து சொல்லுங்க. ஓ ஏகன் எனக்கு இருக்க, என்னென்ன மாயலோக. கண்ணல் என் மேல் வந்தாலும், கண்ணல் என் மேல் வந்தாலும், என்னென்ன மாயலோக. ஆமாப்பா, கண்ணல் என் மேல் வந்தாலும் என்ன. ஹல்லேலூயா. என்னை நடத்திடுவா. நம்பிக்கையோடு சொல்லுங்கள். முன்னும் பின்னுமா இயேசுவே என்னை நடத்திடுவா. வியாதியால் வியாதி
பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் உண்மையான தோற்றம் அல்ல, ஆனால் மறுரூபம் ஆக்குவான். ஒரு பெரிய வேலனை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பா. மாய தோற்றத்தை இயேசு, இந்த மாய தோற்றம் ஒரு நாளில் மாறி போய்விடும். நாயகன் புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பா, குப்பையிலிருந்து உயர்த்திடுவா. புழுதியிலிருந்து தூக்கி விடுவா, குப்பையிலிருந்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர். எத்தனை பேர் நல்ல நல்ல நம்பிக்கையோடு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமான. இந்த மாலையிலே எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவரை நம்புகிற பிள்ளைகள் மேல அவர் கேடகமாக இருக்கிறார். ஓ, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்பிக்கை இருக்க உங்களுக்கு? ஏமே அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமாப்பா, உள்ளங்கையில் என்னை தம்முடைய உள்ளங்கையில ஒரு வரைந்து வைத்திருக்கிறார். அவன் ஒவ்வொருவரும் சொல்லுங்க இஸ்ரவேலே, இஸ்ரவேலே. அவரை நம்பினால் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள், அவரை நம்பினால் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் கண்ணி உடைத்திடுவா, துன்பத்தில் ஆறுதல் அழித்திடுவா. கவலையில் கண்ணி உடைத்திடுவா, துன்பத்தில் ஆறுதல். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கலங்காதே திகையாதே காத்திடுவார், திருக்கரத்தால் உன்னை தாங்கிடுவார். கலங்காதே. இந்த மாலையில் எவ்வளவு பெரிய கலக்கம், எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஓ இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒரு காலம் வைக்கப்படலையா? கர்த்தரை நம்பி இருக்கிற சபையே, உங்க கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை, இந்த உலக சூழ்நிலைகள் நமக்கு பாதுகாப்பு இல்லை. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துங்க, உங்க தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இனி நீங்க குறைவுள்ள பாத்திரமா இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளுக்கு மேல உங்களை ஆண்டவர் ஜெயம் எடுக்க வைக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அண்ட சராசரங்களை உண்டாக்கி, ஆமென், ஹல்லேலூயா, பூமியை தன் உள்ளங்கையில வைத்திருக்கிறவருக்கு தெரியும் உங்களை நடத்துவது எப்படி என்று. இந்த வனாந்தரத்திலே உங்களை வழிநடத்த வல்லவர் தான் இன்னைக்கு உங்களை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த மாலையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அக்கினி மீது நீ நடந்திடும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினி கடந்திடும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு. எத்தனை
பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த அக்கினி என் மேல பற்றாது, இந்த சூளை ஒண்ணும். ஆமென். ஆண்டவர் என்னோடு இரு. கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே கடைசியாக சொல்ல போகிறோம். ஏத்தனின்னை உத்தமனாக சித்தம் கொண்டீ என் இயேசையா. ஏத்தனையோ துரோகம் நான் செய்தேன். உண்மையாய் அறிக்கையிட்டு சொல்லுங்க. அத்தனையும் நீ மன்னித்தே. இரத்தம் சிந்த வைத்தேனே நான். அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே அன்பு கீடா நித்தம் செய்வே உம் சேவை. கர்த்தரே உம்முடைய அன்பு கீடா. கர்த்தரேவும் அன்பு கீடா நித்தம் செய்வே சேவை. கடைசி வரைக்கும் உடைய சேவை செய்வாண்டவரே. கடைசி வரைக்கும் உங்க ஊழியத்தை செய்வப்பா. கடைசி வரைக்கும் உடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பப்பா. கடைசி வரைக்கும் உங்க பாடிக்கொண்டே இருப்பாண்டவரே. இந்த பலனை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. அந்த நம்பிக்கை எங்களுக்குள் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு திட மனதை நீர் எங்களுக்கு தந்ததற்காக எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எதுவும் எங்களை உம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இப்பொழுது உம்முடைய அன்பு எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அந்த அன்பு இப்பொழுது நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. உலகத்தின் அன்பில் ஏதாகலும் சிக்கி உம்முடைய அன்பை ஒருவேளை யாராகலும் அறியாம தூரமா இருப்பாங்கன்னா இப்பொழுது அவர்கள் மேல் உம்முடைய அன்பு விரிக்கப்படுவதாக. அந்த அன்புக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க போகிறோம். ஆமாண்டவரே, அந்த அன்பிலே நிலைநிற்கிற கிருபைகளை தாரும். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அந்த அன்பை ஆமென் அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகட்டும் என்று ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய்
சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகள் ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆராதனைகள் ஒரு தூபம் போல உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்காய் நன்றி சொல்லுகிறேன். எங்களை நீர் ஆளுகை செய்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். அதே நேரத்திலுமே கடைசி வரைக்கும் பிடித்துக் கொள்வோம் என்று எங்கள் ஆராதனையை ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் நடத்துவீராக. தொடர்ந்து பொறுப்படும் நீர் மாத்திரம் உயர்ந்தல்ல. சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஆராதனையும் மீண்டும் உமக்கு தருகின்றோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.